சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரோகிணிய கடையில வச்சு சாட்டையால அடிச்சதுனால மாதர் சங்கத்துல இருந்து ஆளை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம ரோகிணி. இப்ப அடிச்சத வந்து வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறதுக்காக எப்படியோ பேசி, நீங்க தானே அடிச்சீங்க, அதுலயும் எவ்வளோ அடி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, நாங்களாம் ஒன்றும் அடிக்கல, சாட்டையால அடிக்கிறவரை வச்சுதான் அடிக்க வச்சோம், கொஞ்சம் தான் அடிச்சோம், அதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு மனோஜே தன்னோட வாயால சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன? ஸோ இப்ப ரோஹிணிய நீங்க தான் ஆள் வச்சு அடிச்சீங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதுக்காக தான் நாங்க இப்படி சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள போலீஸ்ல புடிச்சு குடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா ரோகிணி அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த வீட்ல மறுபடியும் வந்து வாழணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கா. அதனால தான் உங்கள சும்மா விடுறேன். ஒழுங்கா ரோகிணிய உங்க வீட்ல ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு மறுபடியும் விஜயா சொல்ல, உங்களை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. ஸோ இப்ப விஜயாவும் இந்த மனோஜும் முட்டாள்தனமா பண்ணுனதுனால இப்ப கேஸ் வந்து ரோகிணி பக்கம் ஸ்ட்ராங்கா போகுது. அதுக்கேத்த மாதிரியே இந்த விஜயாவும் பயங்கர முட்டாள்தனமா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல சிந்தாமணி வேறையா விஜயாவை பயங்கரமா ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம முத்துவும் மீனாவும் நேரா வக்கீல பார்க்கத்தான் போறாங்க. வக்கீல் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன உடனே, உங்க அம்மாவுக்கும் உன் அண்ணனுக்கும் என்ன மண்டையில மசாலா தான் இருக்கா? எதுக்காக இப்படி அறிவு கிட்டத்தனமா பண்ணாங்க? இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதர் சங்கம் மட்டும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான், எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு தான் சாதகமா பேச முடியும். ஒழுங்கா அந்த மாதர் சங்கத்துல இருக்கிறவங்கள வந்து கரெக்ட் பண்ண பாருங்க. அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள புரிய வச்சு இந்த கேஸ்ல வராத மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இந்த விஷயத்த விஜயா கிட்ட நம்ம மீனா சொல்லிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி என்ன ஐடியா குடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மாத்திரை சங்கம்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? எல்லாம் காசுக்காக தான். நீங்க காச மட்டும் குடுத்தீங்கன்னா, அவங்க உங்க பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஐடியாவ குடுக்க, இந்த விஜயாவும் அந்த மாதர் சங்கத்துல இருந்து வந்த அம்மாவ நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பையில பணத்த வைக்குது. இத அந்த மாதர் சங்கத்துல இருக்கிற அம்மா வந்து விஜயாவுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. அந்த மொத்தத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்க விஜயா. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.